நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் அனல் அரசு இயக்குனர் அறிமுகமாக இருக்கிற சூர்யா சேதுபதி ஹீரோவா அறிமுகமாக இருக்கிற ஃபீனிக்ஸ் தமிழ் திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஆரம்பத்துல ஒரு மக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்துல ஆளுங்கட்சி எம்எல்ஏ பேசிட்டு இருக்கும்போது எதிர்க்கட்சியை சேர்ந்த 2 பேர் அவரை தரக்குறைவா மரியாதை இல்லாம பேசிடுறாங்க. அன்னைக்கு நைட்டே அந்த 2 பேரையும் அந்த ஆளுங்கட்சி எம்எல்ஏ கொடூரமா கொலை பண்ணிடுறாரு. இந்த சம்பவம் நடந்து சில நாட்கள்லயே அந்த ஆளுங்கட்சி எம்எல்ஏவும் ரொம்ப பயங்கரமா கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அவர் உடம்பு முழுக்க கிட்டத்தட்ட 30 இடத்துக்கு மேல வெட்டப்பட்டிருக்கு. இவ்வளவு பயங்கரமா அந்த எம்எல்ஏவை கொலை பண்ணது யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவனை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எம்எல்ஏவோட பையன், மாமனார், ஒய்ஃப், அடியாளுங்க எல்லாருமே வெறியோட காத்துக்கிட்டு இருக்காங்க. யார் அது அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. அந்த கொலையை பண்ணது கதையின் நாயகன் சூர்யா சேதுபதி தான். அவருக்கு 17 வயசு தான் ஆகுது அப்படிங்கிறதால அவரை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புறாங்க. அந்த எம்எல்ஏவோட ஆளுங்க ஜெயிலுக்குள்ள வச்ச ஹீரோவை போட்டு தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியா பலமுறை முயற்சி பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஹீரோ அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சாரா இல்லையா? அந்த எம்எல்ஏவுக்கும் ஹீரோவுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக அவர் இப்படி கொடூரமா கொலை பண்ணாரு அப்படின்னு பல கேள்விகளை சுத்தி நகருது இந்த ஃபீனிக்ஸ் படத்தோட கதை. ஒரு பிரபல ஸ்டண்ட் மாஸ்டர் திரைப்பட இயக்குனரா அறிமுகமாறாரு. அந்த படத்துல ஒரு நடிகரோட பையன் ஹீரோவா அறிமுகமாறாரு அப்படிங்கும்போது அந்த படத்துல நம்ம என்ன எதிர்பார்த்து போவோம்? கதெல்லாம் பெருசா இல்லாட்டியும் கூட ஒரு நல்ல ஆக்ஷன் என்டர்டெய்னரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மினிமல் எக்ஸ்பெக்டேஷனோட தானே போவோம். அந்த மாதிரி தான் நானும் இந்த படத்துக்கு போனேன். ஆனா இந்த படத்துல நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் கூட இல்ல. படு வீக்கான கிளிஷேடான ரைட்டிங், அமெச்சூரான மேக்கிங், ரொம்பவே சுமாரான காஸ்டிங் அப்படின்னு இது எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை பெரிய அளவுல சொதப்பி விட்டுருச்சு. சரி, பூராமே மைனஸா சொல்ல வேணாம், 1-2 ப்ளஸ் பாயிண்ட்டை யோசிச்சு சொல்லலாம் அப்படின்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு செல்லுக்குள்ள வரக்கூடிய ஒரு ஃபைட் சீன், அதுக்கப்புறமா வேற ஸ்டேட்ல இருந்து சில பசங்களை இறக்குற சீன், இந்த 2 சீன் மட்டும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஓகேவா இருந்தது. அதே போல சாம் சிஎஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சில காட்சிகள்ல மட்டும் நல்லா இருந்தது, சில காட்சிகள்ல. ஏன்னா மற்ற நிறைய காட்சிகள்ல அதுவே ஒரு பெரிய மைனஸா தான் இருந்தது. மற்றபடி இந்த படத்துல பெருசா வேற எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்ல. சும்மா பேருக்கு ஒரு கதை, செகண்ட் ஹாஃப்ல பேருக்கு ஒரு ஃபிளாஷ்பேக், அதுல பேருக்கு ஒரு எமோஷன் அப்படின்னு எல்லாமே நேம் சேக் தான் இருந்தது. இந்த படத்துக்கு இது போதும், ஆடியன்ஸுக்கு இது போதும் அப்படிங்கிற ரேஞ்சில் அநியாயத்துக்கும் லெத்தார்ஜிக்கான மேக்கிங் அண்ட் ரைட்டிங். இந்த படம் முழுக்க எத்தனை பேர் வந்தாலும், கிட்டத்தட்ட 50 பேர் 100 பேர் வந்தாலும், அந்த 17 வயசு பையன் ஹீரோ கேரக்டர் தனியால எல்லாத்தையும் அடிச்சு போட்டுறான். சரி, ஹீரோ கேரக்டர் தான் அப்படிதான் இருப்பாரு, கொஞ்சம் பில்டப்லாம் ஓகே. ஆனா இந்த அடியாளுங்க அனுப்பக்கூடிய வில்லன் எப்படி இருக்கான், அந்த வில்லனோட குடும்பம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த மொத்த ஃபேமிலியுமே செம்ம டம்மியா இருக்கானுங்க. கடைசி வரைக்கும் சும்மா பேசிக்கிட்டே தான் இருக்கானுங்க. அந்த எம்எல்ஏ கேரக்டர் எடுத்துக்கோங்களேன், சும்மா 2 சீன்ல பயங்கரமா பில்டப் பண்ணி காட்டுறாங்க. ஆனா ஹீரோ மீட் பண்ற முதல் சீன்லயே அந்த ஆளு போட்டு தள்ளிட்டு போயிடுறாரு. அந்த வில்லனோட பையன் எடுத்துக்கோங்க, அவன்லாம் வந்து பிளாஷ்பேக்ல ஹீரோட அண்ணன் கிட்ட அந்த ஒரு பாக்ஸிங்ல அடி வாங்கியே சாவ கிடக்குறான். கடைசியில வரக்கூடிய அந்த இன்னொரு பையனும் அப்படித்தான் இருக்கான், மற்ற எல்லா அடியாளுங்களும் அப்படித்தான் இருக்கானுங்க. இவ்வளவு டம்மியான வில்லன் கூட்டத்தை வச்சுக்கிட்டு படத்துல வேற என்ன சுவாரஸ்யமா இருக்கும்? சரி, செகண்ட் ஹாஃப்ல அந்த பிளாஷ்பேக்காவது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்குமா, ஹீரோ எதுக்காக கொலை பண்ணாரு அப்படிங்கிற அந்த காரணமாவது புதுசா இருக்குமான்னு பார்த்தா அதுவும் ரொம்ப 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 யூஸ்வலா தான் இருந்தது. அந்த எம்எம்ஏ டோர்னமெண்ட் காட்சிகளும் ரொம்பவே போரிங்கா தான் இருந்தது. இதுக்கு நடுவுல அந்த எம்எல்ஏவோட கொலை எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத விசாரிக்கிறதா சொல்லி ஒரு போலீஸ் டீமை குறுக்க மறுக்க உலா விட்டுருக்காங்க. இந்த படத்துல காமெடி இல்லை அப்படிங்கறத குறைய போக்குறதே இந்த போலீஸ் டீம் தான். ஏன்னா பல நாட்களா விசாரிச்சும் பல பேரை என்கொயரி பண்ணியும் கூட அவங்களால இந்த கொலை எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியலையாம். எந்த ஒரு க்ளூவும் கிடைக்காததால அந்த போலீஸ் ஆஃபீஸரை அவரோட உயரதிகாரி திட்டிக்கிட்டே இருக்காராம். இல்ல புரியல, ஏன்னா இது என்ன யாருக்குமே தெரியாம நட்ட ராத்திரியில் நடந்த கொலையா? பட்ட பகல்ல 100 பேருக்கு முன்னால, ஒரு இன்ஸ்பெக்டர் முன்னால, இன்னொரு எம்எல்ஏ முன்னால தான் அந்த கொலையே நடக்குது. அது மட்டும் இல்லாம அந்த 17 வயசு பையன் நான் தான் அந்த கொலையை பண்ணேன் அப்படின்னு கோர்ட்ல கூட ஒத்துக்கிட்டான். அப்படி இருக்கும்போது நேரா ஜெயிலுக்கு போய் அந்த பையன் கிட்ட விசாரிச்சாலே அங்கிருந்தே என்கொயரி ஸ்டார்ட் பண்ணலாமே. இல்ல அப்படிலாம் பண்ண மாட்டோம். அப்படி பண்ணிட்டோம்னா எப்படி இன்டர்வல் வரைக்கும் இந்த கதையை பேத்துறது, எப்படி இந்த படத்தை வந்து 2 மணி நேரத்துக்கு மேல இழுக்கிறது? கிளைமேக்ஸ்லாம் ரொம்பவே ஒஸ்டா இருந்தது. அந்த சிறுவர் கூர்நோக்கு இல்லத்துக்குள்ள வில்லன் கும்பல் மொத்தமும் ஜஸ்ட் லைக் தட் நுழைஞ்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் சின்ன சின்ன பசங்களை வச்சு எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸா இருந்தது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த படத்தோட மிக முக்கியமான மைனஸ் பாயிண்ட்ல ஒன்று சூர்யா சேதுபதியோட ஆக்டிங்கும் தான். ஏன்னா யாரு வேணா ஹீரோ ஆகலாம், யாரு வேணா நடிக்க வரலாம். ஆனா எந்த கேரக்டர் எடுத்து பண்றோமோ அதை கன்வின்சிங்கா போர்ட்ரே பண்ண தெரியணும், அதுக்கேற்ற மாதிரி நடிக்க தெரியணும். அதே போல தனக்கு எந்த மாதிரி கேரக்டர் சூட் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கதைகளை சூஸ் பண்ணணும். அந்த 2 விஷயங்களுமே இந்த படத்துல நடக்கல. ஒரு சில சாதாரணமான சீன்ஸ்ல நடிக்கிறது கூட ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்றாரு, ரொம்ப சிரமப்படுறாரு சூர்யா சேதுபதி. உதாரணத்துக்கு ஒரு சீன்ல ஜெயிலுக்குள்ள ஒருத்தனை குத்தி போட்டுட்டு அப்படியே மாசா ஒரு சிரிப்பா இருப்பாருங்க. அந்த சீன்ல அவர் என்னமோ கோபமா கெத்தா தான் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அவரோட நடிப்பை பார்த்து தியேட்டர்ல அந்த சீரியஸான சீன்ல ஆடியன்ஸ்ல ஒரு சில பேர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு சீன்ல ஒரு பொண்ணு கிட்ட போய் உன்னோட வீரத்தை காமிச்சிருக்கு அப்படின்னு வில்லன் கிட்ட ரொம்ப கோவமா பேசுறாரு. ஆனா அந்த சீன்ல அவரோட டயலாக் டெலிவரி பார்க்கும்போது, என்னமா
சிக்கன் பிரியாணிக்கு பதிலா புளியோதரை சமைச்சிருக்க அப்படின்னு அம்மா கிட்ட கேட்கிற மாதிரி அந்த டோன்ல பேசுற மாதிரி தான் இருந்தது. இந்த மாதிரி நிறைய காட்சிகளை உதாரணமா சொல்லலாம். சூர்யா சேதுபதி நிச்சயமா அவரோட நடிப்புலையும் எமோட் பண்ற விதத்திலையும் அவரோட பாடி லாங்குவேஜ்லையும் டயலாக் டெலிவரிலையும் இன்னும் நிறைய கத்துக்கணும், நிறைய மாத்திக்கணும். கண்டிப்பா அடுத்தடுத்த படங்கள்ல அதை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திப்பாரு, கொஞ்சம் கொஞ்சமா கத்துப்பாரு அப்படின்னு நம்புவோம். மொத்தத்துல இந்த ஃபீனிக்ஸ் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மோசமாக எழுதப்பட்டு மோசமா எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆக்ஷன் டிராமா, அவ்வளவே. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே இந்த ஃபீனிக்ஸ் திரைப்படத்தை தியேட்டர்ல பார்த்திருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பத்தி பேசுவோம். நன்றி. இது ஒரு படம் இல்லைங்க, இது ஒரு 2 மணி நேர கான்சென்ட்ரேஷன் கேம்ப் அப்படின்னு தான் சொல்லணும். வேற எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்ப இந்த படத்துல உங்களுக்கு எங்கேயுமே சிரிப்பு வரலையான்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் சொல்லிட முடியாது. இந்த படத்துக்கு போனீங்கன்னா நீங்களும் ஒரு சில காட்சிகள்ல சிரிப்பீங்க. இதெல்லாம் ஒரு படம்னு சொல்லிட்டு இதை பார்க்கறதுக்கு தியேட்டருக்கு வந்திருக்க பாத்தியா அப்படின்னு உங்க நிலைமையை நினைச்சு நீங்களே சிரிப்பீங்க. இந்த படத்துல என்ன திருப்திப்படுத்துற மாதிரி இருந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அப்பாடா இப்பவாச்சும் இந்த படம் முடிஞ்சு தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு திருப்தி மட்டும்தான். வாழ்க்கையில நீங்க ரொம்ப அதிகமா வெறுக்கிற ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட பேரெல்லாம் லிஸ்ட் எடுங்க. காசு பணத்தை பத்தி எல்லாம் யோசிக்காம அவங்களுக்கு இந்த படத்தோட டிக்கெட்டை கிஃப்டா அனுப்புங்க. பக்காளி பார்த்துட்டு சாவட்டும். Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful.